வணக்கம் நண்பர்களே. 60 டே 6 பேக் சேலஞ்சில் அது டே 5. இன்னைக்கு சண்டேனால ஒரு ஓய்வு நாள். அதனால காலையில் 9 மணிக்கு தான் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 எக் ஒயிட்டை போட்டு ஒரு பொடி மாஸ் மாதிரி போட்டுட்டு பீனட் பட்டர் வச்சு பிரெட்டையும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னன்னே தெரியல நண்பர்களே, பீனட் பட்டர் வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே டப்பா காலி ஆயிடுச்சு. அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு சண்டே, சரி ஃப்ரீயா இருக்கலாம்னு ரூமை போய் பார்த்தா கேவலமா இருந்துச்சு. சரி ரூமை ஃபுல்லா க்ளீன் பண்றான்னு சொல்லிட்டு மண்டக்குள்ள இருந்து ஒரு ஒளி, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்க முடியாது போலன்னு சொல்லிட்டு சண்டே அதுவும் எல்லா கடையும் லீவு போல. கடைசியில் ஒரு கடை திறந்து இருந்துச்சு. வரும்போது பெயிண்ட் வாங்கி புரோட்டீனுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் அங்கிட்டு போயிட்டு வந்த உடனே கருகி போயிடுச்சு. தெரியல நண்பர்களே, இதோட 4வது தாட்டி கருகி போறது ஏன் தப்பா இல்ல தவா தப்பான்னு தெரியல. ஏன் தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா சமையல்ல பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். சரி ஓகே, சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். கீழே ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு பிரைட் கலர் தான் அடிச்சிருந்தேன். நானும் ஒரு 4 மணி நேரமா பெயிண்ட் அடிக்கிறேன், அந்த பழைய கலர் மறையவே மாட்டேங்குது. நண்பர் கால் பண்ணிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வா நண்பான்னு சொல்லிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமா முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு அடிச்சுட்டு சொட்டையா இருக்கிறதெல்லாம் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி மறைச்சிட்டேன். அப்புறம் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு முடிக்கவே 9 மணி ஆயிடுச்சு. கிளீன் பண்ணி முடிச்ச உடனே தான் ரூமுமா இருந்துச்சு. நண்பர்களே, ஒரு 9 மணி போல சாப்பிட்டேன், மட்டையாயிட்டேன். நிலைத்தன்மையா இருங்க நண்பர்களே, பாய்.